ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஆர் நண்பு. சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளால் வந்து 8 மணிக்கு வீட்டுக்கு வர முடியல. ஓகேவா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு ப்ளஸ் மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வர முடியல. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா. ப்ளஸ் எனக்கும் என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் நிறைய பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா ஜூம் செஷன் அட்டன் பண்ணால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணோம்னா ஒரு 200 பேர் அப்படியே வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது பார்க்குறீங்க. ஆக்சுவலாக சரி, ஓகே. ஏன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும். நான் வந்து உள்ளாருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஜூம் எடுத்தனா. ஸோ அதனால் என்னன்னா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் ரிவிஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது பசங்களுக்கு சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா இன்னும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட இல்லை முழுசாக. அவங்க நிறைய போட்டு பார்க்கட்டும். நான் வந்து உங்களோட டைம் எடுக்கல. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியான டைமில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் ஓவராலாக ப்ரெஷ்அப் பண்ண முடியுதோ நான் அந்த மாதிரி வந்து பண்ணிடுறேன். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனோட அல்டிமேட் எய்மாக இருக்க போகுது. ஒரு 10 to maximum 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்தவரை பார்த்தோன்னா இது ஜேர்னல் என்ட்ரினா ஜேர்னல் என்ட்ரி சாப்டர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நீ வந்து பேலன்ஸ் ஷீட்டு எதுவுமே போட மாட்டேன். டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு அந்த ரூல் தான். 5 அக்கௌண்ட் இருக்கும். அதில் எது டெபிட் நேச்சர், எது கிரெடிட் நேச்சர். டெபிட் நேச்சர் அக்கௌண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகும்போது கிரெடிட் பண்ணணும். அது எதாவது வந்து பார்த்தோன்னா அப்படியே வைஸ் வெர்சா டு கிரெடிட் நேச்சர் அக்கௌண்ட். ஓகே, நான் இது பேசிக்ஸ்லாம் ப்ரெஷ்அப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வருது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் தான் நான் போட போகிறேன். ஓகே, சரி, ஓகே சார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டப்புன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா ஒன்றும் இல்லைடா. நான் வந்து காசு கொடுக்கணும். ஓகேவா, நான் ஏதாச்சும் பொருள் வாங்கியிருப்பேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு கிரெடிட்டாக இருப்பான், அவனுக்கு நான் காசு கொடுக்கணும். காசு என்கிட்ட இல்லை, 3 மாதம் அவனுக்கு நான் கடன் கேட்பேன். சார் நான் காசு தான் கொடுக்கணும், மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி வராதிங்க, 3 மாதத்துக்கு கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ 3 மாதம் கழிச்சு ஓடி போயிட்டேன்னா உடனே எப்படி நம்புறது? நீ எனக்கு ஒரு பேப்பரில் சைன் போட்டு கொடு. என்ன சார் பேப்பரு? இது பேர் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா ஓகே சார் நான் சைன் போடுறேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்னது? ஒன்றும் இல்லைடா, நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரம் காசு கொடுக்கணும், இத்தனை மாதத்துக்கு அப்புறம் காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். நீ எனக்கு அது வந்து ஒப்புதல் கொடு, நீ சைன் போட்டுக்கோ. ஓகேவா, அப்போ தான் வந்து என்ன பண்ணுவேன், நான் இந்த சைன் போட்ட பேப்பரை 3 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு நான் வந்து எடுத்துன்னு வந்து கொடுப்பேன். நீ கொடுக்குற காசை எனக்கு கொடுத்துருவேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், தட் நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடாக என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் எல்லாத்தையும் 1 by 1 பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து டைம் எடுத்திருக்கோம்? ஒரே நிமிஷம், 2 நிமிஷம் கண்ணா, 2 நிமிஷம். ஓகேவா, தட் மீன்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இருக்க போகுது இந்த வீடியோ. தட் மீன்ஸ் டோட்டலாக 17 மினிட்ஸ். இந்த இன்ட்ரடக்ஷன் செய்து 17 மினிட்ஸ் இருக்கும்போது டப்புன்னு முடிக்க போகிறோம். ஓகே கண்ணா, இங்கே பாரு. ஃபஸ்ட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னா ட்ராயர் அதாவது வந்து பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள். எனக்கு வந்து பார்த்தோன்னா காசு வேணும், ஆனால் வந்து பார்த்தோன்னா காசு எனக்கு அவன் கொடுக்கல. ஸோ அதனால் நான் பில் ட்ரா பண்ணுறேன். என்னென்னு ட்ரா பண்ணுறேன்? ஓகேடா, இன்றைக்கி நீ காசு கொடுக்கல, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் காசு கொடு, ஒரு 10,000 காசு கொடு, ஒரு 1000 ரூபாய் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். அவன் சைன் போடுறான். ஸோ இப்போ நான் தானே எழுதுகிறேன், அப்புறம் நான் தானே ட்ராயர். ஸோ எனக்கு தானே அது பில்ஸ் ரிசீவபிள், காசு வரப்போகுது, ரிசீவபிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னோட புக்கில் என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கணும் கண்ணா. ஓகேவா, ஃபஸ்ட்டு அது பார்க்கலாம். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் க்ரீன் கலரில் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. இங்கே தான் நிறைய டிரான்சாக்ஷன் வரும். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் வரும், அவனுக்கு நிறைய ஜேர்னல் என்ட்ரி போடுற மாதிரி வரும். பில்ஸ் பேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஜேர்னல் என்ட்ரி தான். அது நம்ம செகண்டாக பார்த்துவோம். அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கிறேன். க்ரீன் கலர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர், ரோஸ் கலர் ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயர் முடிச்சிடலாம், ஏன்னா அதான் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கண்ணா எடுத்தோடனே நான் வந்து பார்த்தோன்னா பில்லு கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை விற்பேன், ஒரு சேல் பண்ணுவேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு சேல் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, அசியூம் 1000 ரூபாய் சேல்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த சேல் பண்ண காசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. ஓகேவா, கேஷாக வராது. யூஸ்வலாக என்னென்னு வரும்? கேஷாக வரும், கேஷ் டு டேட்டாஸ்னு. ஆனால் இங்கே கேஷாக வரல, ஒரு பேப்பரில் அவன் சைன் போட்டு கொடுக்குறான், நான் 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த பேப்பர் தான் எனக்கு உள்ளார வருது. ஸோ அந்த பேப்பர் பேர் என்னதுன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ கேஷ் டு டேட்டான்னு போடாமல் பில்ஸ் ரிசீவபிள் டு டேட்டா. ஓகேவா, நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கண்ணா 3 மாதம் கழிச்சு தானே எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பேப்பர் காசாக மாறும், அந்த பேப்பருக்கு காசு கொடுப்பான். அந்த 3 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு 4 விஷயம் பண்ணலாம். 1, வீட்டில் ஃபேன் போட்டு ஏசி போட்டு உட்காந்து வெயிட் பண்ணுறது. 3 மாதம் வந்து பார்த்தோன்னா அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் போயிட்டு நான் காசு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டிங் டில் மெச்சூரிட்டி, எந்த ஜேர்னல் என்ட்ரியும் போட மாட்டேன். ஓகேவா, அப்படி இல்லை சார், அப்படி இல்லை, இந்த பேப்பர் என் கையில் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிரெடிட்டருக்கு தள்ளி விட்டுறேன்.
அதாவது வந்து பார்த்தோன்னா நான் இன்னொருத்தவனுக்கு காசு கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை ஆனால் என்கிட்ட பேப்பர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். சரி என்கிட்ட காசு இல்லை, இந்தாங்க சார் இந்த பேப்பர் வச்சுக்கோங்க. டேய் இது என்னடா பேப்பர், இது என்கிட்ட கொடுத்தா நான் என்னடா பண்ணுவேன் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சைன் போட்ட பேப்பர் சார், நீங்கள் 3 மாதம் கழிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட போங்க, அவன் கண்டிப்பாக காசு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சைன் போட்ட பேப்பரை என்கிட்ட இல்லாமல் என்னோட கிரெடிட்டார் கிட்ட கொடுத்துட்டேன். இது பேர் தான் என்டார்ஸ்மெண்ட். அப்படியே வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சைன் போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் என்டார்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு கிரெடிட்டர்ஸ் குறையுது. ஸோ டெபிட் பண்ணுறேன். 2 பில்ஸ் ரிசீவபிள், அந்த பேப்பர் என்கிட்ட இல்லை, அந்த பேப்பர் வெளியே போயிடுச்சு. 2 பில்ஸ் ரிசீவபிள், அசட்டும் குறையுது, கிரெடிட்டரும் குறையுது. ஓகேவா, இது ரெண்டாவது ஆப்ஷன் கண்ணா. எய்தான் நான் வீட்டில் சும்மா உட்காரலாம், இல்லை கிரெடிட்டார் கிட்ட தள்ளி விட்டலாம், அப்படி இல்லைனா பேங்க்கில் போய் தள்ளி விட்டலாம். அதாவது பேங்க்கில் போய்ட்டு மேனேஜர் கிட்ட சரி எனக்கு வந்து கொஞ்சம் பண கஷ்டம் சார், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பேப்பர் கொடுத்துருக்கான், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் காசு தருவான், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் காசு தருவான், என்னால் வெயிட் பண்ண முடியல சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் கூட எடுத்துக்கோங்க, இன்றைக்கி ஏதாச்சும் காசு கொடுங்க சார், இன்றைக்கி ரொம்ப அர்ஜென்ட்டு, என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேப்பர் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங். ஓகேவா, டிஸ்கவுண்டிங் என்னது, பேங்க்கில் காசு வருது, ஃபுல்லாக வருமா, 1000 கொடுத்தனா 1000 வராது. ஓகேவா, ஒரு 900 வரும். பேங்க் வந்து பார்த்தோன்னா அவன் 3 மாதம் வெயிட் பண்ணி உனக்காக உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி அவன் கலெக்ட் பண்ணுறான்ல, ஸோ அதுக்கெலாம் வந்து ஏதாச்சும் ஒரு சார்ஜஸ் கேட்பான்ல, அந்த சார்ஜஸ் வந்து ஒரு 100 ரூபா. ஸோ அது எக்ஸ்பென்ஸு. தட் மீன்ஸ் பேங்க்கில் வந்து ஒரு 900 வருது, ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு 900, 2 பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா, 1000 நான் அப்படியே 1000 கொடுக்குறேன்னா 1000 பேங்க்குள்ளே வராது, 900 தான் வரும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, இது 3வது ஆப்ஷன் கண்ணா. 4வது ஆப்ஷன் நான் சொல்கிறேன் சார் என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது சார், அதே பேங்க் மேனேஜர் கிட்ட தான் போய் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன்னா சரி என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்க, எனக்கு காசுலாம் கொடுக்க தேவையில்ல, நான் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்துக்காக நான் வரல உங்ககிட்ட, இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு வந்து மறதி, நான் மறந்துடுவேன், இதை தொலைச்சிடுவேன். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, என் டேபிளில் இருக்கிறது உங்கள் டேபிளில் இருக்கட்டும் பத்திரமா, 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க. அதாவது நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுக்குறேன், எதுக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போகுது, 2 BR, அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் இருக்குது, BC. ஓகேவா, பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் வந்துருச்சு. ஓகேவா, BR, அதாவது என் டேபிளில் இருந்தனா அது பேர் BR, அவன் டேபிளில் இருந்தனா பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகேவா, தட் மீன்ஸ் எனக்கு BR வெளியே போயிட்டு BC உள்ளார வந்துருச்சு. ஓகேவா, அதுதான் ஜெனரல் என்ட்ரி. ஸோ தட் மீன்ஸ் அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த 3 மாதம் வந்து ஒரு 4 விஷயம் பண்ணலாம். ஒன்று வெயிட்டிங் டில் மெச்சூரிட்டி, அப்படி இல்லைன்னா என்டார்ஸ்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்டிங், அப்படி இல்லைன்னா பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகேவா, ஓகே 3 மாதத்துக்கு என்ன ஜெனரல் என்ட்ரி போடணும்னு தெரிஞ்சிச்சு. 3வது மாதம் முடிவில் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன் காசு தாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 4 சிச்சுவேஷன் கரெக்டாக. ஒன்று நான் வெயிட் பண்ணிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்குறேன், அவன் ஹானர் பண்ணிட்டாங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹானர் பண்ணிட்டானா ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரியே வந்து காப்பாற்றிடான், அவன் கொடுத்த வாக்கு காப்பாற்றிடான். 3வது மாதத்தில் அவன் பே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் காசு. இன்கேஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன், ரூமில் வந்து பார்த்தோன்னா ஏசி போட்டு ஃபேன் போட்டு உட்காந்துன்னு இருந்தேன், போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா, தட் மீன்ஸ் நான் மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போய் காசு கேட்குறேன்னா அவன் எனக்கு காசு கொடுக்குறான்னா என்ன ஜெனரல் என்ட்ரி வரும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். எனக்கு பில்ஸ் ரிசீவபிள் வந்து கேஷாக வந்துருச்சு. செகண்ட் சிச்சுவேஷன் பேப்பர் என் கையில் இல்லைக்கண்ணா, பேப்பர் நான் வந்து பார்த்தோன்னா கிரெடிட்டார் கிட்ட கொடுத்துறேன். தட் மீன்ஸ் கிரெடிட்டார் தான் போயிட்டு 3வது மாதத்தில் கேட்பான், அவன் தான் போயிட்டு காசு வாங்குவான், அவன் தான் ஜெனரல் என்ட்ரி போடணுமே தவிர நான் ஜெனரல் என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா இப்போ என்கிட்ட பேப்பர் இல்லை, அந்த பேப்பர் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா காசாக வாங்க போகிறது என் கிரெடிட்டாரு, அவன் தான் ஜெனரல் என்ட்ரி போடணும். ஸோ செகண்ட் சிச்சுவேஷன், இன்கேஸ் நான் ஆல்ரெடி 3 மாதத்துக்குள்ளாரே என்டர்ஸ் பண்ணி விட்டேன்னா 3வது மாதம் முடிவில் நீ காசு வாங்க மாட்டேன், 3வது மாதம் முடிவில் நீ வந்து பார்த்தோன்னா ஜெனரல் என்ட்ரி போடக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா தேர்ட் சிச்சுவேஷன் என்னது, நீ ஆல்ரெடி உன் பேங்க் மேனேஜர் கிட்ட பேப்பரை விற்றுட்டு வந்துட்டேன், பேப்பரை கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டேன். அகைன் அந்த பேப்பரை மாற்றி யார் காசாக வாங்குவா, பேங்க் மேனேஜரு. ஸோ யார் என்ட்ரி போடுவான், பேங்க் மேனேஜர். நீ ஒரு என்ட்ரியும் போட மாட்டேன். ஓகேவா, தட் மீன்ஸ் நீ வந்து இன்கேஸ் என்டர்ஸ் பண்ணிட்டேன், இன்கேஸ் நீ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன்னா ஹானர் பண்ணுறப்ப நீ என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா ஹானர் பண்ணுறப்ப காசு உனக்கு வராது, நீ வெயிட்டிங் டில் மெச்சூரிட்டி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு காசு வரும், என்ட்ரி போடணும். ஓகேவா, இது 3 சிச்சுவேஷன். 4வது சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். உன் புக்கில் வந்து BR இல்லை ஆனால் BC இருக்குது. ஓகே, BC பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகேவா, இந்த பில் சென்ட் ஃபார் கலெக்ஷனுக்கு உனக்கு காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் உள்ளார காசு வந்து 2 BRனு போடாமல் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் BR, 4th சிச்சுவேஷனில் 2 BCன்னு போடணும். ஓகேவா, ஸோ இது இன்கேஸ் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா சொன்ன மாதிரியே வாக்குறுதியை காப்பாற்றிட்டனா, இன்கேஸ் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வாக்குறுதியை காப்பாற்றலை, 3வது மாதம் முடிவில் நான் போய் கேட்கும் போது தர முடியாதுடா, யாரா நீ என்ன நம்பி நீ காசு கொடுத்துருக்கியே, உன்னை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமுறா பேசலாம், டிசானர் பண்ணிட்டான். ஓகேவா, டிசானர் பண்ணிட்டானா என்ன ஜெனரல் என்ட்ரி,
ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், என் கையிலே தான் பிஆர் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிஆருக்கு வேல்யூ இல்லை. நான் போயிட்டு வந்து பார்த்தோன்னா மூஞ்சில் தூக்கி அடிச்சிடுவேன். யாரா நீ உன்னை நம்பந்துக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா செஞ்சு விட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் மூஞ்சில் தூக்கி அடிச்சிடுவேன். பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போகுது, 2 பில்ஸ் ரிசீவபிள். அகைன் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். அவன் பேசுறதுனால நான் அப்படியே சும்மா விட மாட்டேன். அவன் ஃப்ரெண்டு வந்து எனக்கு காசு கொடுக்கணும். ஸ்டில் அவன் ரிசீவபிள் தான். ஸோ டேட்டாஸ்ன்னு நான் காட்டுவேன். தட் மீன்ஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் 1000. இங்கே தான் நோட்டிங் சார்ஜஸ்னு ஒன்று வரும் கண்ணா. நோட்டிங் சார்ஜஸ் என்னதுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து என்னை ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணணும். சார் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து பொருள் விற்றேன் சார், அவன் 3 மாதத்துக்கு அப்புறம் காசு தரேன்னு சொன்னான் சார், அவன் தரல சார்னு நான் போய்ட்டு ஜட்ஜு கிட்ட சொல்லணும். ஜட்ஜு நான் சொன்னாலும் நம்புவானான்னு கேட்டானா நம்ப மாட்டான். இந்தியாவில் 130 பேர் இருக்கிறாங்க. எவன் உண்மையாக சொல்கிறான், எவன் போய் சொல்கிறான்னு ஜட்ஜுக்கு எப்படி தெரியும்? ஜட்ஜு என்ன கேட்பானா, நீ பேசாத என்கிட்ட, நீ வந்து பேசாத, ஒரு லாயரை பேச சொல்லு, ஒரு லாயரோட ப்ரூஃப் எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சரி நான் ஜட்ஜி நீ வந்து பார்த்தா லாயரை கேட்குறியா, நானே என்ன பண்ணுறேன், லாயர்கிட்ட வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பேசி அவனுக்கு புரிய வச்சு லாயர்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாயரை கூப்பிடுவேன். இங்கே வாங்க லாயர், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு காசு தர மாட்டான், பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பேரில் எழுதுனா அவன் இப்போ பில்ஸ் ரிசீவபிளாக ஹானர் பண்ண மாட்டான். அப்படியாப்பா, வா நீயும் வா, நான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னா அவன் பஞ்சாயத்து பண்ணுவான். ஓகேவா, அவன் உனக்கு பொருள் விற்றானா, நீ அவனுக்கு காசு கொடுக்கணுமா, நீ அவனுக்கு காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் பேசி 2 பேர்கிட்டையும் சைன் வாங்கி ஒரு ரெக்கார்டில் அவனோட நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்கண்ணா. அதான் நோட்டிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு போயிட்டு கோர்ட்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட் வந்து நம்பும். ஓகேவா, ஸோ இன்கேஸ் டிசானர் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஜட்ஜை பிடிச்சிட்டு வந்து நோட்டிங் பண்ணணும். ஸோ இதுக்காக ஜட்ஜு வந்து பார்த்தோன்னா காசு கேட்பான். சரி ஜட்ஜு இல்லை, ஒரு லாயர். ஓகேவா, நோட்ரி பப்ளிக்னு சொல்லுவாங்க, அப்படின்னா லாயர். ஓகேவா, அவன் காசு கேட்பான். ஒரு 10 ரூபாய் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாய் என் பாக்கெட்லேருந்து போகும். ஓகேவா, அந்த 10 ரூபாய் என் பாக்கெட்லேருந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது நான் தான் பியர் பண்ணுவேன்னு கேட்டேன்னா நான் பியர் பண்ண மாட்டேன். அகைன் நான் வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிங் சார்ஜஸை என்னோட டெட்டார் தலையில் கட்டுவேன். தட் மீன்ஸ் எனக்கு அவன் 1000 மட்டும் டெட்டார் இல்லை, அடிஷனல் 10 ரூபீஸ்க்கும் டெட்டார். தட் மீன்ஸ் இன்கேஸ் டிசானர் ஆச்சுன்னா டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் 1000. அது மட்டும் இல்லாமல் டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு நோட்டிங் சார்ஜஸ் 10 ரூபீஸ். அதுதான் நான் சேர்த்து காம்பவுண்ட் என்ட்ரியாக போட்டிருக்கேன். ஓகேவா, ஓகே வா டப்புன்னு முடிச்சிடலாம். இது இன்கேஸ் நான் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா, மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், என்கிட்ட பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர் தரேன்னா அவன் பேப்பரை மூஞ்சில் அடிச்சுட்டு வந்துடுவான். இப்போ செகண்ட் கேஸ் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேங்கன்னா என்கிட்ட பேப்பர் இல்லை, அவன்கிட்ட மூஞ்சில் அடிக்க முடியாது, 2 பில்ஸ் ரிசீவபிள்னு போட முடியாது. ஓகேவா, என்ன போடணும், 2 கிரெடிட்டர்னு போடணும். 2 கிரெடிட்டர்னு போடணும். எதுக்காக, என் கிரெடிட்டர்கிட்ட இது வரைக்கும் நான் பேப்பர் தான் கொடுத்தேனே தவிர காசு கொடுக்கல. என் கிரெடிட்டருக்கு காசு போச்சா, காசு போகல, என் ஃப்ரெண்டு ஏமாத்துறான். ஸோ தட் மீன்ஸ் ஸ்டில் அவன் எனக்கு கிரெடிட்டார் தான், 2 கிரெடிட்டார் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி ஸ்டில் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார் தான், டெபிட்டில் டெட்டார்னு போடுறேன். என் கிரெடிட்டார் ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நோட்ரி பப்ளிக்கு பே பண்ணானா அவன் என்கிட்ட வந்து கேட்பாங்கண்ணா, அவன் என்கிட்ட வந்து கேட்பான். ஏன்னா என்னால் தானே அவனுக்கு இவ்வளோ கஷ்டம். ஸோ தட் மீன்ஸ் கிரெடிட்டாருக்கு நான் 1000 ரூபீஸ் மட்டும் கிரெடிட் பண்ண மாட்டேன், 10 ரூபீஸ் கிரெடிட் பண்ணுவேன். அதை நான் பியர் பண்ணுவேன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்னு போடுவான்னு கேட்டால் அது என்னோட எக்ஸ்பென்ஸ் இல்லை, என்னோட டெட்டார், என்னோட ஃப்ரெண்டு பண்ண தப்பு. ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெட்டாரில் நான் சார்ஜ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் 1010 ரூபீஸ், 2 கிரெடிட்டார் அக்கௌண்ட் 1010 ரூபீஸ். இங்கே 2 கிரெடிட்டர்னு எப்படி போடுறணும், தேர்ட் சிச்சுவேஷனில் 2 பேங்க்கு. ஏன்னா அந்த பேப்பர் என்கிட்ட இல்லை, நான் மூஞ்சில் அடிக்கல. என்கிட்ட வந்து பார்த்தோன்னா இருந்த பேப்பரை ஆல்ரெடி பேங்க் கிட்ட கொடுத்தேன். இப்போ பேங்க்குக்கு தான் காசு வரலையே தவிர, பேங்க்குக்கு தான் நான் காசு கொடுக்கணுமே தவிர, அகைன் நான் வந்து பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணக்கூடாது, 2 பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் தேர்ட் சிச்சுவேஷன். ஓகேவா, தட் மீன்ஸ் 2 பேங்க் அக்கௌண்ட். டெபிட்டில் வந்து என்னதுன்னா டெட்டார். ஓகேவா, எவ்வளோ தரும், நாட் ஒன்லி ஃபார் 1010 ரூபீஸ். ஓகேவா, தட் மீன்ஸ் டிசானர் பண்ணனா டெட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 10 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, இதுவே இன்கேஸ் என்கிட்ட பில்ஸ் ரிசீவபிள் இல்லை, பில்ஸ் கலெக்ஷனாக இருக்குன்னா நான் பில்ஸ் கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் தூக்கி அடிப்பான். ஓகேவா, 2 பிசின்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் போடுவேன். டெட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ளஸ் 10 ரூபீஸ். அந்த 10 ரூபீஸ் இருந்தாலும் நோட்டிங் சார்ஜஸ். ஓகேவா, இதுதான் நான் டிசானர். சரி ஓகே, நான் வந்து பார்த்தோன்னா இப்போ டிசானர் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா 3ஆவது மாதம் தர முடியலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன கண்ணு நடக்கும், எய்தர் என் ஃப்ரெண்டு என் காலில் விழுந்துடும், மச்சான் சாரிடா நான் உன்னை ஏமாத்திரேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். 3ஆவது மாதம் வந்து பார்த்தோன்னா என் பிஸ்னஸ் நல்லா நடக்கும்னு நினச்சேன்டா, என் பிஸ்னஸ் நல்லா நடக்கலை, இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகுது, எனக்கு 4ஆவது மாதம் வாயா, இன்னும் ஒரு மாதம் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவன் டைம் கேட்பான். சரி யாராயவா என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்,
ஒன்றும் பேச முடியல, உனக்கு இன்னொரு மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பில்லு எழுதுறேன். ஓகேவா, அகைன் ஒரு பில்ஸ் ரிசீவபிள் நான் வந்து பார்த்தோன்னா வாங்குறேன். ஓகே, இன்றைக்கி காசு கொடுக்கல, ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொடு, இன்றைக்கி எனக்கு ஒரு பேப்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஜெனரேட் இருக்குன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட். ஓகேவா, டெட்டார் அக்கௌண்ட் நான் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல, எனக்கு காசு வரல, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்பேன். ஓகேவா, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நான் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் எழுதுவேன். தட் மீன்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட், டு டெட்டாஸ் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஓகேவா, எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் என்ட்ரி போட்டுக்கணும். இன்கேஸ் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், மச்சான் முடிஞ்சு என் லைஃப் முடிஞ்சு, என் பிஸ்னஸ் வந்து படிச்சிருச்சு, கொரோனா பீரியடு அப்படி இன்னும் ஏதோ வந்ததுனால என் பிஸ்னஸ் படிச்சிருச்சு, அவ்வளோதான், என்கிட்ட இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு அடைக்கிறதுக்கு காசுலாம் இல்லை, ஆளை விட்டு நான் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஜெனரல் என்ட்ரினா, வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு காசை எவ்வளோ தூரம் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அசெட் இருக்கோ அது வரைக்கும் வாங்கிட்டு மீதி இருக்கிறது நானே எனக்கு நாம போட்டுன்னு போக வேண்டியதான். ஓகேவா, மீதி எனக்கு நானே நாமம் போட்டுன்னு போக வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1000 ரூபாய் தரணும்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபா தான் அவனுக்கு அசெட் இருக்குது, 400 ரூபா தான் கோட்டு அவனை தர சொல்கிறான்னா 400 ரூபா வாங்கிட்டு மீதி 600 ரூபா பேட் டெட்ஸ்னு எழுதிட்டு போக வேண்டியதான். தட் மீன்ஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 400, அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 400, மீதி இருக்கிற 600 ரூபாய் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படி இல்லைனா லாஸ். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 600 டு டெட்டார்ஸ், இருக்கிற எல்லா டேட்டாஸும் குறைச்சி விட்டுரு, 400க்கு தான் நான் என்ட்ரி போடுவோம்னு சொல்லாது, ஏன்னா இதுக்கப்புறம் 600 உனக்கு வராது, அது பேட் டெட்ஸாக நீ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி விட்டுரு, முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புக்கில் நான் எழுதுறேன், என்னோட புக்கு நான் பொருளை விற்றேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ட்ரா பண்ணேன், எனக்கு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குதுன்னா என் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெனரல் என்ட்ரி போட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஜெனரல் என்ட்ரி கேட்பாங்க. நான் என் ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் மீன்ஸ் அவன் பொருளை வாங்கினான், அவனுக்கு பில்ஸ் பேயபிள், அவன் அதை வந்து பே பண்ணணும். அவன் புக்கில் என்ன ஜெனரல் என்ட்ரின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, என்னடா டைம் கிளியர் முடிக்க முடியுதா? அவ்வளோதான், போ, எனக்கு தெரிஞ்சு முடிக்க முடியாது, இன்னொரு 5 நிமிஷம் வேணும், பார்ப்போம். கண்ணா இங்கே பாரு, நான் சேல் பண்ணும்போது அவன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவன் ஒரு டிரான்சாக்ஷன் போடுவான். சிம்பிள் 11th ஜெனரல் என்ட்ரி, என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார். அவன் கிரெடிட்டாருக்கு காசு கொடுக்குறானா இல்லைனா பேப்பரில் சைன் போடுறான். தட் மீன்ஸ் கிரெடிட்டார் டு கேஷ் இல்லை, கிரெடிட்டார் டு பில்ஸ் பேயபிள். அதுக்கப்புறம் என்ன, அருண் தான் வந்து அவங்ககிட்ட தான் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அருண் கிட்ட தான் பேப்பர் இருக்குது, அவன் வந்து பார்த்தா என்ன வேணாலும் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், என்டாஸ்மெண்ட் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பில்ஸ் கலெக்ஷனுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த 3 மாதம் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு, அதாவது பொருள் வாங்கினா இல்லையா, அவன் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவன் ஒரு ஜெனரல் என்ட்ரி போட தேவையில்லை, ஏன்னா எல்லா ஆக்டிவிட்டி பண்ணுறதும் அருண் தானே தவிர அருணோட ஃப்ரெண்டு இல்லை. ஸோ இந்த 4 சிச்சுவேஷனுக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஜெனரல் என்ட்ரி போட மாட்டான். அவனுக்கு பில்ஸ் பேயபிள் மட்டும்தான். இவன் தான் பில்ஸ் ரிசீவபிளை வெயிட் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா அவனோட கிரெடிட்டருக்கு தள்ளி விடலாம், அவனோட பேங்க்குக்கு தள்ளி விடலாம், இல்லைனா அவனோட பேங்க்குக்கு கலெக்ஷனுக்கு சென்ட் பண்ணலாம். பட் எனக்கு பில்ஸ் பேயபிள், ஒரே ஒரு பில்ஸ் பேயபிள் தான். நான் 3 மாதம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா தான் வீட்டில் இருப்பேன். ஓகேவா, 3ஆவது மாதம் முடிவில் அதை கேஷ் கொடுத்து பே பண்ணுவாங்கண்ணா, எப்படி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். சார் நீங்கள் பே பண்ணுறது எய்தர் அருணுக்கு பே பண்ணலாம், இல்லை அருணோட கிரெடிட்டருக்கு பே பண்ணலாம், இன்கேஸ் அருண் என்டாஸ் பண்ணுறேன்னா, அப்படி இல்லைன்னா அருணோட பேங்க்குக்கு பே பண்ணலாம். அந்த கதைலாம் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் எல்லா சிச்சுவேஷனும் ஒரே ஒரு ஜெனரல் என்ட்ரி தான் போடுவேன். என்கிட்ட பில்ஸ் பேயபிள் இருக்குது, அதை நான் பே பண்ணுறேன், அது எவனுக்கு பே பண்ணால் எனக்கு என்ன. ஸோ பில்ஸ் பேயபிள் குறையுது, கேஷ் வெளியே போகுது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, இது இன்கேஸ் நான் ஹானர் பண்ணுறேன். இன்கேஸ் நான் வந்து ஹானர் பண்ணல, பில்ஸ் பேயபிள் குறையுது, அகைன் நான் வந்து பார்த்தோன்னா கிரெடிட்டாரை கொண்டுட்டு வந்துட்டேன், ப்ளஸ் ஏதாச்சும் நோட்டிங் சார்ஜஸ் இருந்தால் அதுக்கும் சேர்த்து கொண்டுட்டு வந்துட்டேன். ஓகே சார், டிசைனர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் 4வது மாதம் நீ வந்து ரீபே பண்ணுறியா? 4வது மாதம் ரீபே பண்ணுறேன்னா கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு, எப்படி சொல்கிறது, சரிடா, கிரெடிட்டார் அக்கௌண்ட் சரி. 4வது மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவல் கேட்குறேன். ஓகேவா, 4வது மாதத்துக்கு ரினியூவல் கேட்குறேன். அதுக்கு என்ன ஜெனரல் என்ட்ரினா, அகைன் நீ வந்து பேப்பர் தான் கொடுக்குறியே தவிர காசு கொடுக்கல, அகைன் பேப்பர் தான் கொடுக்குற. அதுக்கு என்ன ஜெனரல் என்ட்ரி, கிரெடிட்டர் குறையுது, டு கேஷ் இல்லை, டு பில்ஸ் பேயபிள், ப்ளஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து தான் பில்ஸ் பேயபிள் நீ வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4வது முடிவில் நீ பே பண்ணுறனா பில்ஸ் பேயபிள் டு கேஷ்னு போட்டுக்கோ. எங்கே இந்த ஜெனரல் என்ட்ரி போட்டுக்கோ, பில்ஸ் பேயபிள் டு கேஷ். ஓகேவா, அது 4வது மாதம். பட் 3ஆவது மாதம் நீ ரினியூ பண்ணுறனா கிரெடிட்டார் டு பில்ஸ் பேயபிள். ஓகேவா, இல்லை சார், இல்லை நீ நாமத்தை போட்டுட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கு நாமத்தை போட்டுட்டேன், 1000 ரூபா உன்னால் கொடுக்க முடியல, 400 ரூபா தான் கொடுக்குறேன்னா கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெபிட் 1000 டு கேஷு டு டிஃபிஷியன்சி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ரீகேப் பண்ணிட்டோம். இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்ணா, ஒரு பில் கான்செப்ட் இருக்குது, அது பேர் அகாமடேஷன் பில்லு. அதையும் வந்து பார்த்தோன்னா டப்புன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகே,
ஓகேவா. ஸோ அக்காமடேஷன் பில்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி நார்மல் பில் மாதிரி டெட்டாஸ் கிரெடிட்டாஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே யாருக்கும் பொருள்லாம் விற்க மாட்டாங்க. ஓகேவா. இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கலவாணித்தனம் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு மேபி காசு தேவைப்படலாம். ஓகேவா. அந்த காசு தேவைப்படும் போது பேங்க்கில் போய் டேரெக்டாக கேட்டேன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, மச்சான் நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடு, நான் உனக்கு உன் நேமில் வந்து பில்ஸ் நான் எழுதுறேன். ஓகேவா. பில்ஸ் ரிசீவபிள் நான் வந்து வச்சுக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அருணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதுறேன், நீ சைன் போடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் நம்பி பேங்க் நமக்கு காசு தருவான்டா, நம்ம காசு வாங்கிட்டு வந்துடலாம், 3 மாதத்துக்கு அப்புறம் காசை புரட்டி அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கலவாணித்தனம் பண்ணுறோன்னா அது பேர் தான் அக்காமடேஷன் பில். அக்காமடேஷன் பில்னால் ஒன்றும் இல்லை, டெட்டார் கிரெடிட்டார் எதுவுமே இல்லாமல் ஒருத்தவனுக்கு இன்னொருத்தவன் பொருள் விற்காமலே ஒரு ஜஸ்ட் பிளாங்க் பேப்பரில் எடுத்து நீ எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவங்ககிட்ட சைன் வாங்கி நான் பேங்க்கில் போய் கொடுத்து அதை நான் காசாக மாற்றி அதை நான் ஏதாச்சும் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி அகைன் 3ஆவது மாதம் முடிவில் நான் பேங்க்குக்கு ரீபே பண்ணுறேன். இது பேர் தான் அக்காமடேஷன் பில். ஓகேவா. ஸோ அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் நம்ம சேல் பண்ணமோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலே பண்ணாமல் நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பில் ட்ரா பண்ணுவோம்க்கண்ணா. அசியும் இப்போ நம்ம அருணோட புக்கில் ஜெர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷோட புக்கு இங்கே நான் டெட்டார் கிரெடிட்டர்னு போட்டு நான் உங்களுக்கு குழப்பம் வரும்ல, ஏன்னா இங்கே டெட்டாரும் இல்லை கிரெடிட்டாரும் இல்லை, 2 ஃப்ரெண்டு. ஓகேவா. இங்கே யார் 2 ஃப்ரெண்டு நம்ம எக்ஸாம்பிளில் அருண் ஆகாஷ். ஓகேவா. ஸோ இப்போ அருணோட புக்கில் பண்ணலாம். அருண் என்ன பண்ணுறான், ஆகாஷ் எனக்கு இவ்வளோ தரம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்லு எழுதிடலாம், ஆகாஷும் சைனை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பில் எழுதும் போது என்ன கண்ண ஜெர்னல் என்ட்ரி, பில்ஸ் ரிசீவபிள் உள்ளார வருது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஆகாஷ் அக்கௌண்ட். ஓகேவா. ஆகாஷ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேப்பர் எடுத்துன்னு போய் பேங்க்கில் கொடுக்குறேன், பேங்க்கில் எனக்கு காசாக கொடுக்குறான். காசு 1000 வருமானு கேட்டால் 1000 வராது, 900 தான் வரும், மீதி இருக்கிறது டிஸ்கவுண்ட்டு. இந்த 1000 நான் மட்டுமே சாப்பிடுவானா, ஆகாஷ் வந்து பார்த்தோன்னா என்னை கொண்டு போட்டுருவான். ஓகேவா. ஆகாஷ்க்கும் கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ நாங்கள் 2 பேர் கூட்டு கலவாணித்தனம் பண்ணுறோன்னா வர காசை பிரிக்கணும். ஓகேவா. வர காசை பிரிச்சுக்கணும். ஓகேவா. அவன் சைன் போடுறான்ல, கடைசியாக வந்து பேங்க் வந்து என்னோட காலரை பிடிச்சி கேட்க மாட்டேன், என்னோட காலரை பிடிச்சி கேட்க மாட்டான், ஆகாஷோட காலரை தான் பிடிச்சி கேட்பான். ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் ஆகாஷ் என்ன சொல்கிறான்னா, அருணே 1000 ரூபாய் நீ மட்டும் யூஸ் பண்ணாத, எனக்கு 500 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ ஆகாஷ்க்கு வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் செட்டில் பண்ணுறான். 500 ரூபாய் அப்படியே கொடுப்பானான்னு கேட்டோன்னா இல்லை, 450 தான் கொடுப்பான். இந்த டிஸ்கவுண்ட்டையும் ஷேர் பண்ணி விட்ருவான். இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் 100 ரூபாய் இருக்கிற டிஸ்கவுண்ட்டு ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லை, அதில் 50 ரூபா அவனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்னு சொல்லிட்டு 450 தான் கொடுப்பேன். 2 டிஸ்கவுண்ட் அதாவது எக்ஸ்பென்ஸை நான் குறைச்சிடுறேன். 100 ரூபாய் என்னோட எக்ஸ்பென்ஸ் இல்லை, 50 ரூபா தான் என்னோட எக்ஸ்பென்ஸ். ஸோ 2 டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு 50 ரூபா குறைச்சி விட்டுறேன். யாருக்கு, ஆகாஷ்க்கு. ஓகேவா. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பில்லு ட்ரா பண்ணுறேன், பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், எவ்வளோ தரம் ப்ரொசீட்ஸ் வருதோ அதில் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வா பேங்க் வந்து பார்த்தோன்னா 3ஆவது மாதம் முடிவில் ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி 1000 ரூபாய் கேட்பாங்க. ஆகாஷ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து அவன் கையில் 500 ரூபாய் தான் போயிருக்கு, 500 ரூபாய் தான் போயிருக்கு. அவனோட பங்கு 500 ரூபாய் தான் போயிருக்கு. என்னோட பங்கு 500 ரூபாய் நான் வாங்கினேன் இல்லையா, அதையும் நான் என்ன பண்ணணும், ஆகாஷ்க்கு கொடுக்கணும். அப்போ தான் அவன் ஆல்ரெடி ஒரு 500 ரூபாய் வாங்கி யூஸ் பண்ணான், ப்ளஸ் அருணோட 500 ரூபாயும் அவனுக்கு வந்துருச்சு. அவன் கையில் இப்போ 1000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு கொடுத்துருவான். ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அருண் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கதவு ஆகாஷ் வீட்டுக்கு வந்து தட்டுறதுக்கு முன்னாடி அருண் என்ன பண்ணணும், ரெமிட் பண்ணிடணும் அவனோட 500 ரூபாவை. ஓகேவா. ஏன்னா அருண் 500 ஆகாஷ் 500 தான் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் 1000 ரூபாயும் ஆகாஷ் கிட்ட தான் போய் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அருண் வந்து ரெமிட் பண்ணணும் அவனோட 500 ரூபாவை. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ரெமிட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஜெர்னல் என்ட்ரி, ஆகாஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு போட்டுட்ருவாங்க. எப்போ பிரச்சனை வரும்னா, எப்போ கொஷினில் வந்து பார்த்தோன்னா நம்ம தலையை பிச்சுக்க வைப்பானா, அருண் ரெமிட் பண்ண மாட்டாங்கண்ணா, மச்சான் சாரிடா என்னோட 500 ரூபாய் வந்து பார்த்தோன்னா நான் ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் பண்ணிட்டேன்டா, என்கிட்ட காசு இல்லைடா, நீ என்ன பண்ணு உன் பாக்கெட்டில் போட்டு என்னோட 500 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு நீ கட்டிடு, பேங்க் மேனேஜருக்கு நீ கட்டிடு. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறேன்டா, சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அகைன் அவனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் பேப்பரில் நான் சைன் போடுறேன். சாரி நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ ஆகாஷ் என்ன பண்ணுறான், அவனோட பாக்கெட்லேருந்து அடிஷ்னல் 500 ரூபாவை போட்டு செட்டில் பண்ணிடுறான் பேங்க்குக்கு. செட்டில் பண்ணிவிட்டு சரி வா என்ன பண்ணி தொலைகிறதுக்கு, உன் கூட சேர்ந்ததுக்கு உன் சகவாசத்துக்கு இதான் நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு டைமு பில்ஸ் ரிசீவபிள் வாங்கிக்கிறான். தட் மீன்ஸ் எனக்கு அது பில்ஸ் பேயபிள். ஓகேவா. இங்கே இன்னொரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கண்ணா. அசியும் இங்கே வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் தானே ஆகாஷ்க்கு கொடுக்கணும், கொடுத்துன்னா முடிஞ்சு ஆகாஷ் டு பேங்க்கு. சப்போஸ் கொடுக்காட்டினா பில்ஸ் பேயபிள், அதாவது பேப்பராக கொடுப்பேன், ஆகாஷ் டு பில்ஸ் பேயபிள்னு 500 சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நிறுத்த மாட்டானுங்க, மறுபடியும் உங்களோட வாழை அடைக்கின்னு இருக்க மாட்டானுங்க வீட்டில். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைடா மச்சான் எழுதுறதையும் எழுதுகிறோம், எதுக்கு வந்து பார்த்தா 500 எழுதுறோம், ஒரு 1500 ரூபான்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே 1500 ரூபான்னு சொல்லிட்டு நீ எழுதி நான் சைன் போடுறேன். தட் மீன்ஸ் பில்ஸ் பேயபிள் நமக்கு வந்து 1500 ரூபாய் கொடுக்குறேன். நீ எனக்கு என்ன பண்ணி இந்த அடிஷ்னலாக 1000 ரூபாய் எழுதுறான்ல, அதை நீ போயிட்டு பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு காசு கூட.
காசு கூட நான் ஏதாச்சும் சம்பாரிச்சு நான் உனக்கு மறுபடியும் 1500 அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி இன்னும் மறுபடியும் திருந்தாமல் எழுதுவான். ஓகேவா, எவ்வளோ தரம் எழுதுவான், அடிஷ்னலாக 500 மட்டும் எழுதாமல் 1500 கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டுருவான். ஓகேவா, சைன் போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் 1000 இந்த 1500 பில்லை வந்து யார், ஆகாஷ் போய் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 500 அவன் பாக்கெட்டில் வச்சுப்பான். ஏன்னா ஆல்ரெடி அவன் பாக்கெட்டில் வந்து 500 கட்டி தானே கொடுத்தான். ஸோ 1500 டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 அவன் பாக்கெட்டில் வச்சுவான். மீதி 1000 மட்டும் 500 அவன் பாக்கெட்டில் வச்சுவான். மீதி 1000 வந்து பார்த்தோன்னா அருணுக்கு கொடுத்துருவான். ஸோ அருண் வந்து வாங்குவான். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஆகாஷ்னு 1000 வாங்குவானான்னு கேட்டேன்னா 1000 வாங்க மாட்டான். அதில் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்லாம் போக காசு வந்துச்சோ அது மட்டும் தான் வாங்குவான். மீதி இருக்கிற டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் அவன் எடுத்துப்பான். ஓகேவா, ஓகே தட் மீன்ஸ் 3ஆவது மாதம் முடிவில் எவ்வளோ தரம் பே பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு பே பண்ண வேண்டிய 500 ப்ளஸ் அடிஷ்னலாக வாங்கினா 1500 பே பண்ணணும். பே பண்ணிட்டுனா முடிஞ்சுக்கண்ணா, பில்ஸ் பேபிள் முடிஞ்சு. ஓகேவா, பே பண்ணிட்டுனா முடிஞ்சு. இன்கேஸ் பே பண்ணலை அப்படின்னா பே பண்ணனா பில்ஸ் பேபிள் டு கேஷு. பே பண்ணவில்லை அப்படின்னா இந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லை. ஸோ பில்ஸ் பேபிளை வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணிவிட்டு ஆகாஷை மறுபடியும் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் பண்ணுறான். ஓகேவா, ஆகாஷை கிரெடிட் பண்ணுறேன். அந்த 1500 எவ்வளோ தூரம் என்னால் பே பண்ண முடியுதோ, என்னால் பே பண்ண முடியாதுன்னா நான் இன்ஸ்டால்மெண்ட்னு அர்த்தம். கரெக்டாக தட் மீன்ஸ் 1500 எவ்வளோ தூரம் பே பண்ண முடியுதோ அது மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 600 தான் என்னால் பே பண்ண முடியுதுன்னா 600 டூ கேஷ் அக்கௌண்ட் 600 போட்டு மீதி இருக்கிறது டிஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு நான் வந்து குறைச்சி விட்ருவேன். அவனை மறுபடியும் டேட்டாஸாக காட்ட மாட்டேன், ஏன்னா என்னால் கட்ட முடியாது. ஓகேவா, சரி அவனை மறுபடியும் பேபிளாக காட்ட மாட்டேன், என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிற 1500 நான் குறைச்சி விட்ருவேன். எவ்வளோ தரம் காசு கொடுப்பனோ அது வரைக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறது டிஃபிஷியன்சின்னு சார்ஜ் பண்ணுறாங்கண்ணா. ஸோ இதுதான் இது வந்து பார்த்தோன்னா அருணோட புக்கில். இதுவே ஆகாஷ் வந்து எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா ஜெனரல் என்ட்ரி போடுவான்னு பார்ப்போம். அருண் வந்து பில்ஸ் ரிசீவபிள் எழுதும் போது அவனுக்கு பில்ஸ் பேபிள். ஸோ அருண் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேபிள்னு யார் என்ட்ரி போடுவோம், ஆகாஷ். ஓகேவா, அருண் வந்து பேங்க்கில் போயிட்டு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணும்போது அருண் என்ட்ரி போடுவானே தவிர, அருணுக்கு தான் காசு போகுது, அருண் என்ட்ரி போடுவானே தவிர ஆகாஷ் எந்த என்ட்ரியும் போட மாட்டான். பட் ஆகாஷ் வந்து பார்த்தோன்னா அருண்கிட்டேருந்து காசு வாங்குறான். அவனோட ப்ரொசீட்ஸ் வாங்கும் போது எவ்வளோ தூரம் வாங்குறானோ அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் 500 வாங்குறான். 500 வந்து பார்த்தோன்னா அருண் வந்து கொடுக்குறான். அதில் 450 கேஷாக வந்து மீதி இருக்கிறது எக்ஸ்பென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, தட் மீன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 450, டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 50 டு அருண். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கொடுக்காதுப்பா. அருணுக்கு 1000 பேப்பருக்கு 900 தான் கொடுக்கணும். அருண் என்ன பண்ணுவான், 500 கொடுக்க வேண்டியதில் 450 தான் கொடுப்பான். மீதி இருக்கிற எக்ஸ்பென்ஸை பாதி ஷேர் பண்ணி விட்றான். ஓகே, அதுதான் சரி. ஓகே, அருண்கிட்டேருந்து வந்து பார்த்தோன்னா காசு வாங்கியாச்சு 500. சரி, அருண் வந்து பார்த்தோன்னா எனக்கு 500 கொடுத்தா அது என்னோட 500. பேங்க் மேனேஜர் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து 1000 கேட்பான். என்னோட 500 என்கிட்ட வந்துருச்சு. அவனோட 500 அவன் கொடுத்தா தானே நான் வந்து பார்த்தோன்னா வாங்கி மறுபடியும் பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுக்க முடியும். அவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அருண் கொடுத்துட்டான் சார் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு அருண் அக்கௌண்ட். அருண் கிட்ட இருந்து 500 வாங்கி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 500 வந்துருச்சு. 500 சேர்த்து பேங்க் மேனேஜருக்கு பே பண்ணுறான். பில்ஸ் பேபிள் டு பேங்க்னு சொல்லிட்டு பில்ஸ் பேபிள் டு பேங்க். தட் மீன்ஸ் இங்கே 2 என்ட்ரி வரும்னா, இங்கே 2 என்ட்ரி. அருண் ஒரு என்ட்ரி தான் போடுவான். என்ன என்ட்ரி, ஆகாஷ்க்கு கொடுக்குற என்ட்ரி. ஆனால் ஆகாஷ் 2 என்ட்ரி போடுவான். அருண் கிட்டேருந்து வாங்குற என்ட்ரி, வாங்கின காசை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜருக்கு கொடுக்குற என்ட்ரி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் அருண் வந்து பார்த்தோன்னா மொல்ல மாதிரி தனம் பண்ணிட்டான், ஆகாஷ்க்கு கொடுக்கல, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, என் பாக்கெட்லேருந்து அடிஷ்னலாக 500 பே பண்ணி ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட காலர் பிடிச்சி பரவாயில்ல காசு தரேன் அப்படின்னா என்ன, எனக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் கொடு, அடுத்த மாதம் அவன் வந்து நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்ஸ் ரிசீவபிள் எழுதி வாங்குவேன். இது சும்மா 500 கொடுக்க வேண்டிய 500 எழுதி வாங்கினா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன கொடுப்பானா 500 கூட சேர்த்து 1000 வந்து பார்த்தோன்னா அடிஷ்னலாக, தட் மீன்ஸ் டோட்டலாக 1500 வந்து பார்த்தோன்னா ஆகாஷ் அருண்கிட்டேருந்து பில்ஸ் ரிசீவபிள் எழுதி வாங்குவான். எழுதி வாங்கிட்டு என்ன பண்ணுவான், பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணுவான். அசியம் டிஸ்கவுண்ட் சார்ஜ் வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1500 கொடுத்தனா 1350 மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா கையில் வரும். ஓகேவா, 1350 தான் கையில் வரும். அதில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், 1000 வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் 1000 வந்து பார்த்தோன்னா ஆகாஷ்க்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷ்னல் 1000 வந்து பார்த்தோன்னா அருணுக்கு கொடுத்துருவான். கொடுத்துட்டு கேட்பான், சரி ஓகே இங்கே பாரு 500 கொடுக்கணும், 1500 பேப்பர் எழுதியிருக்கேன், 1500 பேங்க்கில் கொடுத்து காசு வாங்கிட்டேன், எக்ஸ்ட்ரா 1000 வச்சுக்கோ, 3ஆவது மாதம் இல்லைனா அடுத்த மாதம் வந்து பார்த்தோன்னா இந்த 500 சேர்த்து இந்த 1000 சேர்த்து கொடுத்துட்டு 1500 நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஓகேவா, என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக வந்ததுனால நான் இவ்வளோ தரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பண்ணுறான். தட் மீன்ஸ்
1000 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என் பாக்கெட்லேருந்து ஒரிஜினல் பில்லை என் பாக்கெட்லேருந்து நான் ஹானர் பண்ணிவிட்டு அருண்கிட்டேருந்து வாங்க வேண்டிய 500க்கு பேப்பராக வாங்குகிறேன் பில்ஸ் ரிசீவபிள். 500 ரூபாய்க்கு மட்டும் வாங்கலை, 1500 ரூபாய்க்கு பில்ஸ் ரிசீவபிள் வாங்குகிறேன். அதை போய்ட்டு நான் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். காசு வாங்கிட்டு வந்துட்டு அடிஷ்னலாக வாங்கின காசை மறுபடியும் அருண்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு இந்த ஜெர்னல் என்ட்ரி அருண் அக்கௌண்ட் டெபிட்டு டு பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்தது 10% டிஸ்கவுண்ட்னா அது கழிச்சிக்கிட்டு தான் நான் வந்து அருணுக்கு கொடுப்பேனே தவிர அந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் சார்ஜ் பண்ணி விட்றோம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு அருண் வந்து 1500 கொடுத்துட்டான பிரச்சனை இல்லை கண்ணா. அருண் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1500 கொடுத்துட்டான பிரச்சனை இல்லை. கேஷ் அக்கௌண்ட் போய்ட்டு அருண் போட்டுருவேன். இன்கேஸ் அவன் கொடுக்காட்டினா எவ்வளோ தூரம் கொடுக்குறானோ அதை வாங்கி வச்சுப்பேன். கேஷ் அக்கௌண்ட்டு எவ்வளோ தூரம் கொடுக்கலையோ அதை நான் பேட் டெட்ஸாக ரைட் ஆஃப் பண்ணுறேன். டோட்டலாக அருணை வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அருண் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1500 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 1500 ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் உள்ளார எவ்வளோ தரம் கேஷ் வந்தது 600. எவ்வளோ தரம் கேஷ் வரல, எவ்வளோ தரம் எனக்கு லாஸ், எவ்வளோ தரம் பேட் எடுத்துனா 900 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை நான் வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை நானும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு சரி கடன்னு நான் சொல்ல நீங்கள் எழுதினா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் என்ட்ரி போட முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கண்ணா. கேப்சூல் ரிவிஷன் மாதிரி 20 மினிட்ஸ்க்கு பிளான் பண்ணேன், 30 மினிட்ஸ் ஆச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓவராலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.